அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. பார்த்திருப்பீங்க. ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்துல வந்தேன். ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். எவ்வளவு பட்டி தராங்க? 200 ரூபாயா? காரணமாக இயற்கை எனக்கு கொடுத்த அந்த அறிவுரையை ஏற்று அதை நான் இங்கே பதிவு செய்து பின்னாட்களிலே மற்ற ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? தெற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். ஏப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். என்னது? ஏப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாராமா. அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். ஏத்துங்கடா, ஏத்துங்க. ஏற்கனவே ஒரு மாசம் உள்ள வந்திருக்கான். இப்ப நீங்க ஏத்துற இடத்துல இன்னொரு 5 வருஷம் இருந்து வரட்டும். மழை பொழிவு வருது, சரிங்களா? நம்ம என்ன பண்றோம்? அது என்ன சார் இது நம்ம அது ஒரு எல்லாம் சேர தூக்கி வச்சுக்கிறோம். சேர தூக்கி தலையில வைக்கிறாங்க சார். உங்க கட்சியில மட்டும் தான் சேர தூக்கி தலையில வச்சுக்கிறது. இல்ல எனக்கு புரியலையே. நீங்க கொடை இருந்தா கொடை வச்சிருக்க போறாங்க. இது எனக்கு புரியலையே. ஒரு மழை வருது, ஒழுங்கினத்தை பத்தி திமுக கேக்குறீங்க. நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? இப்போ கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் கொடையை பிடிச்சுக்கிட்டு நாக்கால தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, அது ஒன்றே சாட்சி. உங்ககிட்ட உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, இட்லி ஆரமா. 14 வயசுல கருப்பு சிவப்பு கொடி பிடிச்சு கழகம் கழகம்னு உழைக்க தொடங்கின என்ன இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்னை தலைவனாக்கி இருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். முப்பெரு விழா என்றால் பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார் பிறந்த நாள். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். முப்பெரு விழாவோட ஹைலைட் என்ன தெரியுமில? கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது. அப்படி என்னத்தை சாதிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு பெரியார் விருது? பொருத்தமான விருது தான். கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது பொருத்தமான விருது. புரிஞ்சவங்களுக்கு புரியும். அது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பகுத்தறிவு புகழ தந்தை பெரியார் பெயரிலான விருதை துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான என்னுடைய அருமை தங்கை கனிமொழி பெற்றிருக்கிறார். அதாவது கனிமொழி திமுகவுடைய தலைவர் கலைஞருடைய மகள், ஸ்டாலினுடைய தங்கை, திமுகவுடைய துணை பொதுச்செயலர். கட்சி அவங்க கட்சி தான். அவங்க கட்சியில அவங்களுக்கு அவங்க கட்சியினுடைய தலைவரே அண்ணனே ஒரு விருதை கொடுக்குறாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அடுத்து என்னுடைய பேரிலான விருது அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். அடுத்து என்னுடைய பேரிலான விருது அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். அவர் பார்த்தால் கனிமொழி, நாடாளுமன்றத்திலே பேசினா கர்ஜனை மொழி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துற அவனை. திறமை,
டனால் 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 வர குரல் டில்லக்கா 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 டிங் அது உழைப்பு, அறிவு, ஆற்றல், அடக்க முடியலையே அடக்க முடியலையே ஆகியவற்றை ஒருங்கே பெற்ற தீரர்களை கூட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அடங்கொக்காலவலி இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். சாதாரண வெற்றி அல்ல, எதிரிகளை எல்லாம் கலங்கடிக்கக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம். பயமா அது கடிச்சிடாத. கிரேட் குரு. வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு 2026 நிச்சயம் தொடரும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். ஐயோ என்ன சொல்றான்னு சொல்லுங்கண்ணே. அவன் பதிக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. நீனாப்பா நீ என்ன வேற கூப்பிட்டு அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும். வரலாறு படைக்கலாமா? வரலாறு படைக்கலாமா? ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வீடுகளுக்கும் சென்று 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம இயக்கத்துல ஒன்றிணைச்சிருக்கிறோம். ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்பா ஒரு கோடி ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு. திமுக மிரட்டலுக்கு பயப்படுகிற கட்சியா? என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊது. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். அதான் அந்த பேச்சு. இதுபோல தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க. ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே. இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். இதுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ இந்த பக்கம் திரும்ப கூடாது. இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? என்ன மாத்த போறாங்க? வெள்ள சட்டை ஒன்ன தாண்டா. இதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது. தம்பி எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையிலே பேசிட்டு இருக்கிறார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன்.